ஹே கைஸ், விழுப்புரம்ல சாட்டர்டே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக சாட்டர்டேவே நாங்கள் சிக்கன் எடுத்துட்டோம். நேற்று நைட்டு கீழே இருக்க ஹிந்திக்காரங்க வீட்டில் சிக்கன் பண்ணாங்க. நைட் ஃபுல்லாக வாசம் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். ஸோ அதனால காலைல சிக்கன் எடுத்துலாம் சொல்லிட்டு எடுத்தாச்சு. சிக்கன் எடுத்துட்டு வரவே லேட் பண்ணிட்டானுங்க. அப்புறம் அவசர அவசரமாக செஞ்சுட்டு இருந்தேன் எல்லாமே. ஆக்சுவலாக குழம்பும் சுக்காவும் தான் வைக்க போகிறேன். இந்த ரெசிபீஸ்லாம் வந்து நான் தனித்தனியாக வந்து பேச்சுலர் ரெசிபீஸ்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்காது. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நான் ரெசிபீஸ்லாம் போறேன்னா நான் குக்கு அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சு வைக்கிறேன், அவ்வளோதான். கீழே இருக்க ஃபேமிலி வந்து ஹிந்திக்காரங்க ப்ளஸ் முஸ்லீம் வேற. நேற்று அவங்க வீட்டுக்குள்ள போய் கிச்சனில் போய் பார்த்தேன். அவங்க சப்பாத்தி சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. இதே நான் பண்ண சப்பாத்தி அவங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சேன். அது வந்து ஷேப்பே இல்லை. அவங்க ரவுண்ட் ரவுண்டாக சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் கேட்டுட்டு இருந்தேன் உட்காந்து. அப்புறம் ஒரு வழியா சிக்கன் சுக்காவும் சிக்கன் குழம்பும் வச்சுட்டேன். எப்படிதான் எடுத்துட்டு வந்தாலும் அவசரமாக வச்சு டிஃபன் கட்டி இது பண்ணியாச்சு. காலையிலே எப்படியும் பசிக்கும் சிக்கனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் சுட்டேன் காலையிலேயே. டாடா டாடான்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு டெபி தான் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாரு. ஒரு டீயை போட்டு அவருக்கும் பாலை காய்ச்சி வச்சுட்டு வெளியே வந்து உட்காந்தாச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விழுப்புரம்ல ஹவுஸ் ஒய்ஃப் நாள் எப்படி போச்சுன்னு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.